இலங்கையில மீண்டும் ஒரு புதிய வரி அறிமுகப்படுத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியா இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சொத்து வரியானது நடைமுறைக்கு வர உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்குது. அதன்படி எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் இது நடைமுறைக்கு வரலாம் அப்படி என்றும் எதிர்பார்க்கப்படுது. சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை குறித்து அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்குது. இதனுடைய அடுத்த கட்டம் இந்த புதிய சொத்து வரியை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கு அப்படி என்றும், இதனைத் தொடர்ந்து தரவு சேகரிப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் செயல்முறையானது செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் அப்படின்னு சர்வதேச நாணய நிதியம் ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதற்கமைய சொத்து மதிப்புகளை மதிப்பிடுவதற்கும் வரிகளை கணக்கிடுவதற்கும் புதிய டிஜிட்டல் தரவு தளம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நடவடிக்கையானது 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள்ள நிறைவடைந்துடும் அப்படி என்று சொல்லியும் 2027 முதற் காலாண்டு பகுதியில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் சர்வதேச நாணய நிதியம் தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது.